அன்பு ஜெயம் டிவி நேயர்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி இயேசுவுக்குள்ளாக நான் நம்புகிறேன். என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நாட்களிலே நாம் வேதமும் விளக்கமும் என்கிறதான இந்த பகுதியிலே பாஷா போஷன்ஸ் என்கிறதான இந்த காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு செவ்வாய் தோறும் இரவு 8 மணி அளவிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்து வருகிற அவருடைய தயவுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் அடுத்த ஒரு பாஷா போஷனை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாளுடைய பாஷா போஷனுக்கு பேர் என்னவென்றால் மிஷ்பட்டீம் என்கிறதான வார்த்தையோடு கூட துவங்குகிறதான ஒன்று. மிஷ்பட்டீம், MISHPATIM, மிஷ்பட்டீம் என்கிறதான இந்த பாஷா பகுதிக்கான வேத பகுதிகளை உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். யாத்ராகமம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனம் தொடங்கி 24ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனம் வரைக்கும் இந்த நாளினுடைய வேத தியானத்தின் பகுதியாக காணப்படுகிறது. இரண்டாவதாக அஃப்தோரா பகுதியிலிருந்து எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 34வது அதிகாரம் 8வது வசனம் தொடங்கி 22வது வசனம் வரைக்கும், மாத்திரமல்ல 33ஆம் அதிகாரத்தினுடைய 25, 26 ஆகிய இந்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய வேத தியானமாக காணப்படுகிறது. மூன்றாவதாக நியூ டெஸ்டமெண்ட் பெரித் ஹதிஷா என்கிறதான புதிய ஏற்பாட்டு பகுதி கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும். இவைகள் இந்த நாளினுடைய வேதத்தினுடைய தியான பகுதியாய் காணப்படுகிறது. இன்றைக்கு நாம் இந்த மிஷ்பட்டீம் அப்படிங்கிறதான இந்த வார்த்தையின் அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். மிஷ்பட்டீம் என்கிறதான எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் கட்டளைகள், லாஸ். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கட்டளைகளை கொடுத்தார். ஏனென்றால் இவர்களை ஒரு தேசமாக கர்த்தர் மாற்றும்படியாக ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆண்டவர் சொன்னார், 19ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்த்திருக்கிறோம், நீங்கள் என்னுடைய வாக்கை உள்ளபடி கை கொண்டு நீங்கள் என்னுடைய வழிகளில் நடப்பீர்களே என்றால், 6வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் 19:6, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் அவர்களோடு கூட சொல்லுகின்றார். ஒரு தேசமாக இவர்களை உருவாக்கும்படியாய், ராஜ்யமாய் உருவாக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் தீர்மானிக்கின்றார். இவர்கள் என்ன ராஜ்யமாய் இருப்பார்கள்? ஆசாரிய ராஜ்யம். ஸோ ப்ரீஸ்ட்லி கிங்டம். ஆண்டவர் அப்படி ஒரு நோக்கத்தோடு அவர்களை கொண்டு வருகிறார். எ ஹோலி நேஷன், பரிசுத்த ஜாதி. ஜாதி அப்படின்னு போட்டதுனால நீங்கள் தவறாய் கேஸ்ட் என்று நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது. ஜாதி என்கிறதான வார்த்தைக்கு ஆக்சுவலாக நேஷன், தேசம் அப்படிங்கிறதான ஒன்று. பரிசுத்த தேசமாய் தேவன் அவர்களை மாற்றுவதாக, ஆசாரிய ராஜ்யமாயும் பரிசுத்த தேசமாயும் ஜனங்களாகவும் தேவன் அவர்களை உருவாக்கும்படியாய் ஆண்டவர் தீர்மானித்திருந்தார். ஸோ தட் வாஸ் இஸ் ஃபோக்கஸ், தட் வாஸ் இஸ் கோல். இந்த ஜனங்களை குறித்ததான நோக்கமாக தேவனுக்கு அதுதான் இருந்தது. இவர்கள் இந்த பூமியிலே ஒரு ராஜ்யமாக ஸ்தாபிக்கப்படுவார்கள். ஆகினாலே ஒரு ராஜ்யம் என்றால் அதற்கு நிச்சயமாகவே சட்ட திட்டங்கள் இருக்க வேண்டும். தே ஹாவ் தேர் ஓன் லாஸ். அவர்களுக்குரியதான சொந்தமான கட்டளைகள், காரியங்கள் எல்லாம் காணப்பட வேண்டும். நான் இந்த தேசமானது மற்ற தேசத்தினுடைய சட்டத்திட்டங்களை காப்பி அடிக்க முடியாது. மற்றவர்கள் நடக்கிறதை போல இவர்கள் நடக்க முடியாது. ஆகினாலே இவர்கள் பரிசுத்த ஜாதியாய், பரிசுத்த தேசமாக, இவர்கள் தேவனுடைய ஜனங்களாக, ஆசாரிய ராஜ்யமாக இருக்கிறபடியினாலே மற்ற உலகத்தின் மக்களுடைய சடங்காச்சாரங்கள், அவருடைய கட்டளைகள், அவருடைய சட்டங்கள் இதற்கு நிச்சயமாய் ஒத்து வராதபடியினாலே தேவனாகிய கர்த்தர் இந்த தேசத்திற்கு என்று கொடுக்கிறதான
சட்ட திட்டங்களை நாம் பார்க்க முடிகிறது. இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறதான சட்ட திட்டங்கள். அந்த தேசத்திலே வாழக்கூடியவர்கள், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பின்பற்ற வேண்டிய அற்புதமான சட்ட திட்டங்களை தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கு, இந்த தேசத்திற்கு என்று ஏற்படுத்தி கொடுக்கின்றார். அதை தான் இந்த பகுதியிலே நம்ம பார்க்கின்றோம். அவருடைய பிள்ளைகளே, 21வது அதிகாரம் தொடங்கி 24ஆம் அதிகாரத்துடைய 18வது வசனம் வரைக்கும் இந்த பாஷா போஷன் இந்த பகுதியினுடைய இடங்களாக, காரியங்களாக இருக்கிறது. அப்பொழுது நாம் இந்த முதல் மிஷ்பட்டீம் நம்ம பார்க்க போகிறோம். 21ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்கள் ஆவன. பிரமாணங்களை தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றார். ஸோ என்னென்ன பிரமாணங்கள்? இப்பொழுது இவருடைய பரிசுத்த வாழ்வுக்கு ஏற்றதான பிரமாணங்கள் அவர்களுக்கு தரப்படுகிறது. முதல் காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார், 2வது வசனம், எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்திலே அவன் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன் என்கிறதான பிரமாணத்தை ஆண்டவராகிய தேவன் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஸோ ஒரு எபிரேயன் அடிமையாய் உன்னிடத்திலே வேலை செய்வான் என்றால் 6 வருஷம் அவன் வேலை செய்யணும். 7வது வருஷம் அவனுக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த அற்புதமான பிரமாணத்தை அவர்களுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஏன் ஆண்டவராகிய தேவன் இந்த காரியத்தை சொல்லுகின்றார்? முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் என்னவென்றால், நீ எகிப்திலே அடிமையாய் இருந்தாய் என்பதை நினைத்துக்கொள். You were once upon a time were a slave in Egypt. அடிமைத்தனத்தினுடைய வேதனை உனக்கு தெரியும், அதனுடைய கசப்பான காரியம் வாழ்க்கை உனக்கு தெரியும். ஆகினாலே ஒரு அடிமையானவன், ஒரு எபிரேயன் அடிமையாக இருப்பான் என்றால் அவன் 6 வருஷம் இருக்கட்டும், வேலை செய்யட்டும். ஆனால் 7வது வருஷம் அவனிடத்தில் ஒன்றும் எதிர்பார்க்காமல் நீ அவனை விடுதலையாக்க வேண்டும். அவனுக்கு விடுதலையின் ஆண்டு என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் இந்த 6 வருஷம் அப்படின்னு கேட்டால், ரபிமார்கள் சொல்லுகிறதான காரியம் என்னவென்றால், இந்த ஒவ்வொரு வருடமும் ஒரு 1000 வருடத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. 6000 ஆண்டுகள், 6 ஆண்டுகள் என்பது 6000 ஆண்டுகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. 6000 ஆண்டுகள் இந்த உலகத்திலே, இந்த உலகம் தேவ ஜனங்களை ஒருவேளை தனக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். ஆனால் 7000 ஆண்டு வருகிறது, அது யூபிலி ஆண்டு. அது யெகோவா தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து மேசியாவின் நாட்கள் ஆரம்பிக்கும், அது விடுதலையின் நாட்களாக இருக்கும் என்பதை ஆண்டவர் சொல்லும்படியாக இந்த அற்புதமான காரியத்தை ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகையினாலே அவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் அந்நிய தேசத்திலே அடிமைகளாக இருந்தீர்கள் என்பதை எப்பொழுதும் நினைத்து கொள்ளுங்கள் என்கிறதான காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, 22ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லுகிறது, அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக, நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாய் இருந்தீர்களே. So you are aliens. So have empathy. இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். அந்நியனோ சிறுமையானவனோ உன் மத்தியிலே வாழ்வானே என்றால் நீங்கள் அவன் மீது இரக்கமுள்ளவர்களாய், தயவு பாராட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களை ஒடுக்காமல் இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், நீயும் ஒரு காலத்திலே அந்த அடிமைத்தனத்தில் இருந்தாய், நீ விடுவிக்கப்பட்டிருக்கின்றாய் என்கிறதான காரியங்களை ஆண்டவர் நினைவு கூறும்படியாக அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மிஷ்பத்தீம் என்கிறதான இந்த பார்ஷா பகுதியில் நாம் கிட்டத்தட்ட 53 மிட்ஸ்வோத் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும்.
53 கட்டளைகள், பிரமாணங்கள் ஆண்டவர் கொடுக்கிறார். அதுல 23 இம்பெரேட்டிவ்ஸ், செய்ய வேண்டியவைகள் 23 and 30 prohibitions, 30 நீ செய்யக்கூடாதவைகள். செய்யக்கூடாதவைகள் அதிகம், செய்ய வேண்டியவைகள் குறைவு. இதிலிருந்தே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது நம்முடைய தேவன் நம் மீது எவ்வளோ அன்புள்ளவராய் இருக்கிறார், இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். நீ செய் 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 என்று அநேக காரியங்களை சொல்லவில்லை. இதையெல்லாம் நீ செய்யாதே என்று சொல்லவைகள் தான் அதிகமானதாக இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் இந்த மிஷ்பட்டீம் என்கிறதான இந்த பகுதியில் ஆண்டவர் த கவர்னன்ட் கோட், உடன்படிக்கையினுடைய கோடை ஆண்டவர் கொடுக்கின்றார். எப்படிப்பட்டதான உடன்படிக்கையினுடைய மக்களாக நாம் வாழ வேண்டும் என்கிறதை ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஜனங்கள் செய்யக்கூடியதான ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டிஸ், சமுதாயத்தை சீர்கெடுக்க பண்ணுகிறதான, சமுதாயத்துக்கு விரோதமாய் செய்கிறதான எல்லா விதமான அநியாயங்களுக்கும் ஆண்டவர் தண்டனையை ஏற்படுத்துகின்றார். தண்டனைகள் ஏற்படுத்தப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், violent crimes such like murder, கொலை செய்வது, கிட்னாப்பிங், ஆள் கடத்தல் என்கிறதான காரியம், அசால்ட், மற்றவர்களை தாக்குவது, காயம் உண்டாக ரத்தம் சிந்த தாக்குவது போன்றதான காரியங்கள், ப்ரீ மெடிடேட்டட் மர்டர், முன்னே தீர்மானித்து சிந்தித்து கொலை செய்கிறதான காரியங்கள், இவைகள் எல்லாம் சாபத்தை கொண்டு வரும். அவைகளுக்கு நிச்சயமாகவே மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்கிறதான காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இதில் ரொம்ப முக்கியமாய் 21வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். வாவ்! கொலை செய்வது, கடத்துவது, இப்படிப்பட்டதான தவறுகளை செய்கிறதான அந்த பட்டியலிலே திருடுவது போன்றதான, இந்த பதிவிருந்து கொலை செய்வது போன்றதான இந்த பட்டியலிலே வருவது என்னன்னு கேட்டீங்கன்னா, தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் என்கிறதான காரியத்தையும் ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. எவ்வளோ பெரிய சீரியஸ் அஃபென்ஸ் பார்த்தீர்களா? இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் சர்வசாதாரணமாய் நிந்திக்கிறார்கள், சபிக்கிறார்கள். அது ஒருபோதும் செய்யக்கூடாத ஒரு காரியம் என்று ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் கட்டளையாய் கொடுத்திருக்கிறார். உன்னுடைய கல்லூரியில் இருக்கிறவங்க, உங்க கூட படிக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க தன் தகப்பனையும் தாயும் சபிக்கலாம். அவர்கள் பரிசுத்த ஜாதி அல்ல, அவர்கள் ஆசாரிய கூட்டம் அல்ல, அவர்கள் செய்யலாம். ஆனால் நீ செய்ய முடியாது. ஏனென்றால் நீ பரிசுத்த ஜாதி. You belong to God. You are a holy nation. ஆகினாலே பெற்றோரை கனம் பண்ணு. உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. சபியாமல் இருப்பது மாத்திரம் அல்ல, அவர்களை கனம் பண்ண வேண்டும் என்றும் ஆண்டவராகிய தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. தேவனுடைய ஜனமே, இந்த எல்லா கட்டளைகள் மிக முக்கியமானது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூடுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு, பழி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் 23வது வசனம், 24, 25 வசனங்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஜீவனுக்கு ஜீவன் என்கிறதான வார்த்தையும் ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. டிட் ஃபார் டாட், இவைகளெல்லாம் டாட்ஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்படியே பிள்ளைகளே, இவைகள் மிக முக்கியமான ஒரு காரியம். தேவனாகிய கர்த்தர் குடும்பத்தை அவர் முக்கியப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து 22ஆம் அதிகாரத்தினுடைய
22வது 23வது 24வது வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விதவையையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. வாவ், எவ்வளவு அற்புதமான ஒரு கட்டளை. தொடர்ந்து சொல்லுகிறார், அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் பொழுது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபம் மூண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள். தேவ ஜனமே, தேவனுடைய பழிவாங்கும் முறையை இங்கே பார்க்க முடிகிறதா? ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை குறித்து எவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் பாருங்கள். தேசத்தில் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளையும் நாம் கவனமாய் நடத்த வேண்டும், அவர்களை விசாரிக்க வேண்டும். யாக்கோபு சொல்லுகிறார், விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் விசாரிப்பதே தேவனுக்கு முன்பாக சுத்தமான மாசற்ற பக்தியா இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அதற்கு பதிலாக நாம் அவர்களை ஒடுக்கினோமே என்றால், ஒருவேளை நாம் ஒடுக்குவதனாலே அவர்கள் வேதனைப்பட்டு தேவனை நோக்கி அவர்கள் முறையிட்டால், கர்த்தர் சொல்றார், நான் அவருடைய முறையிடுதலை கேட்டு கோபம் மூண்டவராகி ஐ வில் டேக் மை ஸ்டெப்ஸ் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. யூ காட் டு பி கேர்ஃபுல் வித் திஸ். இதை குறித்து நீங்கள் மிகுந்த கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அடுத்த பிள்ளைகளே, இது மாத்திரமல்ல, இன்னும் இது போல அநேக அற்புதமான கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அவைகளிலே இன்னொன்றை நான் உங்களுக்கு சொல்லட்டும். 7வது நாள், அதாவது ஷப்பாத் ஓய்வு நாளை அனுசரிக்கிறதான அந்த காரியம், ஆண்டவர் 10வது வசனம் தொடங்கி அவர் சொல்லுகிறதான காரியம் பாருங்கள். 6 வருஷம் நீ உன் நிலத்தில் பயிரிட்டு அதன் பலனை சேர்த்துக்கொள். 6 years you work. நீ காரியங்களை பாரு. 7வது வருஷத்தில் உன் ஜனத்தில் உள்ள எளியவர்களை புசிக்கவும் மீதியானதை வெளியின் ஜந்துக்கள் தின்னவும் அந்த நிலம் சும்மா கிடக்க விட்டு விடுவாயாக. உன் திராட்சை தோட்டத்தையும் உன் ஒலிவ தோப்பையும் அப்படியே செய்வாயாக. 7வது வருஷம் நீ என்றும் பயிர் செய்யாம பேசாம விடு. அவைகளிலிருந்து வளருகிறது வளர்ந்து கனி கொடுக்கிறது கனி கொடுக்கும். அவைகள் திக்கற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் வெளியில் உள்ளதான ஜீவ ஜந்துக்களுக்கு எல்லாவற்றுக்கும். let it be food for the wild animals and for other domestic animals. எல்லாத்துக்கும் அது ஆகாரமாய் மாறட்டும். 1 வருஷம் அவைகளை சும்மா விட்டு விடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவைகள் ஓய்ந்திருக்கட்டும். இப்பொழுது மனிதர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். 12வது வசனம், 6 நாள் உன் வேலையை செய்து 7ஆம் நாளிலே உன் மாடும் உன் கழுதையும் இளைப்பாறவும் உன் அடிமை பெண்ணின் பிள்ளைகளும் அந்நியனும் இளைப்பாறவும் ஓய்ந்திருப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். 7வது நாள் நீ ஓய்ந்திருக்க வேண்டும். உன்னுடைய மாடு ஓய்ந்திருக்கணும், உன் வேலையாட்கள் ஓய்ந்திருக்க வேண்டும். நீ ஓய்ந்திரு, நீயே பேசாம இரு, அவர்கள் எல்லாரும் கூட பேசாம இருக்கட்டும். ஓய்வு கொடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் இவைகளை செய்ய வேண்டும்? ஏனென்றால் நம்மை உண்டாக்கினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருக்கு தெரியும், if you are going to do overtime, இடைவிடாமல் வேலை செஞ்சினா there will be no better productivity, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்காது. ஆகினாலே இளைப்பாறுதல் தேவை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இளைப்பாறு, தேவனுடைய சமூகத்தில் வந்து களி கூறு, ஆண்டவரை ஆராதி. நீயும் உன்னுடைய வேலையாட்களும் உன்னுடைய எல்லா மக்களும் ஆண்டுடைய சமூகத்தில் சந்தோஷமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். நீ 6 நாள் வேலை செய், அந்த 1 நாள் நீ ஓய்ந்திரு. நாம் ஓய்ந்திருப்பது இந்த நாட்களில் ஏற்படுத்தி இருப்பது ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிறு ஓய்ந்திருப்பதற்கும் தேவனை ஆராதிப்பதற்குமான நாள். அந்த நாளிலே உன்னுடைய வேலைகளை ஒன்றும் செய்யாதபடிக்கு நீ கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய முகத்தை தேடி வந்து அவருடைய சமூகத்திலே நீ சந்தோஷப்பட வேண்டும், இளைப்பாற வேண்டும்.
என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவருடைய சமூகத்திலே இளைப்பாறுகிறவர்களாய், காத்திருக்கிறவர்களாய், சந்தோஷப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய சொந்த பேச்சுகளை பேசக்கூடாது, சொந்த வேலைகளை செய்யக்கூடாது. உன் சொந்த பேச்சை பேசாமல், உன் சொந்த வேலைக்கு போகாமல், உன் காலை விலக்கி உன் சொந்த வேலைகளை செய்யாமல் நீ தேவனுடைய சமூகத்தில் இளைப்பாறுவாயே என்றால் கர்த்தர் உன்னை உயர்ந்த இடங்களிலே ஏறி இருக்க பண்ணுவார். You will be promoted. You will be lifted up. கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ உன்னை உயர்த்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உன்னை உயர்த்தும் பொழுது நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். யாரு சதி செய்து உன்னை கீழே இறக்கணும் நினைச்சாலும் அது வாய்க்காது. ஏன்னா உன்னை உயர்த்தி இருப்பது தேவனாகிய கர்த்தர். கர்த்தர் உயர்த்தும் போது எவனும் உன்னை கீழே இறக்க முடியாது. ஆனால் நீயே உன்னை உயர்த்தி கொள்வாயே என்றால் வேற ஒருத்தன் சதி செய்வான், நீ கீழே இறங்குவ, மறுபடியும் ஏறுவ, மறுபடியும் இறங்குவ. அது நிச்சயமாய் நிலைத்திருக்காது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நீ காத்திருந்து அவரை கனம் பண்ணிப்பார். அவர் நிச்சயமாய் உங்களை உயர்த்த, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளை 13வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொன்னவைகள் யாவற்றிலும் சாவதானமாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Be careful to do all of these things. சாவதானமாய் இருங்கள், ஜாக்கிரதையாய் செய்யுங்கள். அவைகளை ஏனோதானோ என்று எடுத்துக்கொள்ளாதிருங்கள். தேவ பிள்ளைகளே, அந்நிய தேவர்களின் பேரை சொல்ல வேண்டாம். அது உன் வாயிலிருந்து பிறக்க கேட்கப்படவும் வேண்டாம். So what you confess with your mouth is very important. Hallelujah. தேவ பிள்ளைகளே, மாத்திரமல்ல, நீ 7வது நாளிலே வாரத்துக்கு ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் இளைப்பாறுகிறதான காரியங்கள் மாத்திரமல்ல, இன்னொரு பண்டிகையை ஆண்டவர் மக்களுக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் 14வது வசனம் சொல்றாரு, வருஷத்தில் 3 தரம் எனக்கு பண்டிகையை ஆசரிப்பாயாக. செலிப்ரேட், ஹேவ் ஃபெஸ்டிவல், ஹேவ் ஃபீஸ்ட். என்ன பண்டிகையை கொண்டாடுறது? நம்ம கிறிஸ்தவர்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது கிறிஸ்மஸ், இல்லை நியூ இயர், ஈஸ்டர். இதுவா இந்த 3 பண்டிகையா? கிறிஸ்மஸ், நியூ இயர் அண்ட் ஈஸ்டர் பண்டிகை, இந்த 3 பண்டிகையா? இல்லை தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்தில் ஆண்டவர் அதை சொல்லியிருக்கவில்லை. ஆண்டவர் சொல்லுகிற பண்டிகையை பாருங்கள். 15வது வசனத்தில் சொல்லுகிறது, புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கொண்டாடி நான் உனக்கு கட்டளையிடப்படி ஆபித் மாதத்திலே குறித்த காலத்தில் 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக என்கிறதான காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த பண்டிகை மிக முக்கியமானது. 17வது வருஷத்தில் மீண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார், வருஷத்தில் 3 தரம் உன் ஆண் மக்கள் எல்லாரும் கர்த்தராகிய ஆண்டுடைய சந்நிதியில் வரக்கடவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவைகளெல்லாம் அந்த 3 பண்டிகை? யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்க முடியாத 3 பண்டிகைகள் என்னெல்லாம் என்று சொல்லி, 1 புளிப்பில்லா அப்ப பண்டிகை, 2வது பெந்தேகோஸ்தே பண்டிகை, 3வது கூடார பண்டிகை, கூடாரங்களின் பண்டிகை. மிக முக்கியமான பண்டிகை புளிப்பில்லா அப்ப பண்டிகை, 2வது பெந்தேகோஸ்தே பண்டிகை, இல்லாவிட்டால் வாரங்களின் பண்டிகை என்று அது அழைக்கப்படுகிறது, 3வது கூடாரங்களின் பண்டிகை. இந்த 3 பண்டிகையின் போதும் ஜனங்கள் தேவனுடைய சமூகத்தில் நிச்சயமாய் வர வேண்டும், வந்து கொண்டாட வேண்டும். We should have the celebration, we should have the feast of the Lord. அந்த பண்டிகைகளை நாம் கொண்டாட வேண்டும். ஏன் நாம் அவைகளை கொண்டாட வேண்டும்? தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும். இதனுடைய காரியங்கள் எல்லாம் என்ன என்பதை உன் பிள்ளைகளுக்கு சொல்லுவதற்கு அது ஏதுகரமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். தேவனுடைய ஜனமே, இந்த விஷயங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்லி இவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் முத்தரிக்கிறார். ஆண்டவர் உடன்படிக்கையாய் இவைகளை ஏற்படுத்துகின்றார். என்ன உடன்படிக்கை? தேவனுடைய ஜனமே,
இந்த கட்டளைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து மோசேயை பார்த்து சொல்லுகிறார், நீ அவைகள் எல்லாவற்றையும் ஒரு புஸ்தகத்தில் எழுது, அந்த புஸ்தகத்தை நீ முத்திரை போட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உடன்படிக்கையின் புஸ்தகமாக அது மாற்றப்பட வேண்டும். 24ஆம் அதிகாரம் 24வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறதான ஒரு கட்டளை என்னவென்றால், நீ ஒரு காளையை எடுத்து 5வது வசனத்தில் நம்ம பார்க்கின்றோம், சமாதான பலியாக அந்த காளையை நீ கர்த்தருக்கு பலியிட்டு, அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து, 7வது வசனம், உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்றான். blood of the covenant, உடன்படிக்கையின் இரத்தம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டும், உங்களுக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கும் நடுவே இருக்கிறதான உறவு உடன்படிக்கையின் உறவு. We have covenantal relationship with our God. நமக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கும் இடையே இருக்கிறதான உறவுக்கு பேர் உடன்படிக்கையின் உறவு. உடன்படிக்கை என்ன விசேஷம்? It's called as covenant in English. It's called as covenant. Covenant relationship. This is not contract. Contract relationship அல்ல. உங்களுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கும் இருக்கிற உறவு உடன்படிக்கையின் உறவு. ஞானஸ்நானம் உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் தேவ ஜனமே, உடன்படிக்கையை மீறினால் அதற்கு ஒரே ஒரு தண்டனை தான், மரணம் தான். மரணம் தவிர்த்து வேறு எதுவுமே உடன்படிக்கையை உடைக்க முடியாது. ஆகினாலே நம்முடைய கடைசி மூச்சு வரைக்கும் நாம் உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாக இருக்கின்றோம். அல்லேலூயா. ஆகினாலே வாழ்ந்தாலும் தேவனுக்குத்தான், மரித்தாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குத்தான். அதிலிருந்து நாம் வெளியே வர முடியாது என்பதை நீங்கள் எப்பொழுதும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஆண்டவர் இந்த உடன்படிக்கை எல்லாவற்றையும், இந்த கட்டளை எல்லாவற்றையும் கொடுத்து, அந்த காளையின் இரத்தத்திலே பாதி எடுத்து ஜனத்தின் மீது தெளித்து, அந்த புஸ்தகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவன் வாசித்த பிறகு அந்த இரத்தத்தை ஜனத்தின் மேலே தெளித்து, இந்த சொல்லப்பட்ட வார்த்தை எல்லாம் முத்தரிக்கப்படுகிறது, இந்த இரத்தத்தினாலே முத்தரிக்கப்படுகிறது என்று சொல்லி அது உடன்படிக்கையின் இரத்தத்தை அந்த ஜனத்தின் மீது அவன் தெளித்தான். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டும், we are sealed by this covenant blood. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் வீட்டு அறையிலே சென்று ராபோஜனம் அவர் இருந்தார். பந்தி இருக்கும் பொழுது அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்பட்ட என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து அவர் சொன்னார், இந்த பாத்திரம் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, this is the covenant in my blood. என் இரத்தத்தில் உண்டானதான உடன்படிக்கை. நீங்கள் இதில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். When we take part in the Lord's table, I want to tell you, நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவைகள் அனைத்தையும் அது முத்தரிக்கிறதா இருக்கிறது, அது முத்தரிக்கிறதா இருக்கிறது. ஆகினாலே நாம் தேவனுடைய இரத்தத்தினாலே முத்தரிக்கப்பட்டவர்களாக, உடன்படிக்கைக்கு உரியவர்களாக நாம் காணப்படுகிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இரத்தத்தை, தம்முடைய இரத்தத்தை அவர் உடன்படிக்கையின் இரத்தமாக அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, மகா உன்னதவராகிய நம்முடைய மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய பிரதான ஆசாரியனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தி, அந்த இரத்தத்திலே நம்மோடு கூட அவர் புது உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கின்றார். பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? பழைய உடன்படிக்கையில் எல்லாவற்றையும் ஒழித்து போட்டார், இதெல்லாம் விதி கிடையாது அப்படின்னு சொல்லுகிறதான சிந்தையோடு கூட நீங்கள் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? நான் உங்களுக்கு சொல்லட்டும், தேவன் தம்முடைய வார்த்தைகளே கிறுக்கி போடுகிறவர் அல்ல. அவர் சொன்ன ஒரு முறை சொன்னது, அவர் அவருடைய வார்த்தையிலே மாறாதவர். அப்படி என்றால் பழைய உடன்படிக்கையில் என்ன இருக்கிறது, புது உடன்படிக்கையில் என்ன இருக்கிறது? அவர் சொன்னவைகள் தான். ஆனால் அந்த பலி செலுத்துகிறதான காரியங்கள், ஆட்டை பலி செலுத்துவது, காளையை பலி செலுத்துவது ஆகியவைகள் நீக்கப்பட்டு விட்டது என்று சொல்லப்படுவதை நாம் கேள்விப்படுவோம். நான் உங்களுக்கு சொல்லட்டும், ஏன் அது நீக்கப்பட்டிருக்கு? நாம் செய்யப்படாதபடிக்கு அவைகள் நீக்கப்பட்டிருக்கிறதே அல்லாமல், ஏன் அது நீக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்திருக்கிறார். Jesus has accomplished those sacrifices, those offerings. அவைகளை அவர் செய்திருக்கிறார். ஆனால் பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக என்பவைகளெல்லாம் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட கட்டளைகள் தானே. அவைகளெல்லாம் நீக்கப்படவில்லை தேவனுடைய பிள்ளைகளே. அவைகளெல்லாம் எழுதப்பட்டவைகள் தான். கர்த்தர் கொடுத்தது தான். ஆனால் அந்த பழைய உடன்படிக்கைக்கும் புது உடன்படிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? அவைகள் ஆண்டவர் சொன்ன கட்டளைகள் அனைத்தும் அப்படியே தான் இருக்கிறது. ஆனால் பழைய உடன்படிக்கையிலே அவைகள் கற்பலகைகளில் எழுதப்பட்டது. புது உடன்படிக்கையிலே அவைகள் நம்முடைய சதையாகிய இருதயத்திலே அது எழுதப்படுகிறது. இருதயமாகிய சதையில் அது எழுதப்படுகிறது. உள்ளான மனுஷனில் எழுதப்படுகிறது. அதுதான் வித்தியாசம். மேட்டர் சேம் தான், மெட்டீரியல் தான் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். அது வெளியில் இருந்தது பழைய உடன்படிக்கையில். புதிய உடன்படிக்கையில் அது நமக்குள்ளாக, நம்முடைய சிந்தனைக்குள்ளும் நம்முடைய இருதயத்திற்குள்ளும் ஆவியானவரால் அது எழுதப்படுகிறது. அவைகள் நமக்குள்ளாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஜனமே, ஆகினாலே கர்த்தருடைய வார்த்தையை கடைபிடித்து நாம் நடக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. உடன்படிக்கையின் மக்கள் நாம். இயேசு கிறிஸ்து தம்முடைய புதிய உடன்படிக்கையின் மூலமாக, தம்முடைய இரத்தத்தை சிந்தினதின் மூலமாக அந்த புதிய உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தி இருக்கிறாரே. என்ன சொல்லுகின்றார்? நம்முடைய பலத்தினாலே அவைகளை செய்ய முடியாது, கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நிறைவேற்ற முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு உதவி செய்வேன். என் இரத்தத்தை நான் கரத்தில் ஏந்தி உனக்காக நான் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். நீ அவைகளை நிறைவேற்ற நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயாவின் புத்தகம் 42ஆம் அதிகாரத்தில் நாம் திருப்பி பார்ப்போமே என்றால், ஆண்டவருடைய வார்த்தை மிக அழகாக சொல்லுகிறதை நீங்கள் வாசிக்க முடியும். 42ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனம் நமக்கு சொல்லுகிறது, நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலில் இருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. I keep you and will make you to be a covenant for the people and the light for the Gentiles. மிக அற்புதமான வார்த்தைகள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஜனங்களை இருளிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக நான் உன்னையே ஒரு உடன்படிக்கையாய் ஏற்படுத்துகிறேன்
என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இது மிக அற்புதமான காரியம். இந்த உடன்படிக்கையாக தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின்படி அவர் செய்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. தேவனுடைய கட்டளையின்படி நாம் நடப்போமே என்றால் நம்முடைய வாழ்விலே மாபெரும் வெற்றியும் ஆசீர்வாதமும் உண்டு. செய்யாமல் போவோமே என்றால் ஆண்டவர் சொன்னதான தண்டனைகள், அடிமைத்தனங்கள், அந்தகாரங்கள் இவைகள் ஜனங்களை சூழ்ந்து கொள்ளுகிறதாக இருக்கும். நாம் அதை தான் செதேக்கியா என்கிறதான ராஜாவின் வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். இந்த இஸ்ரவேல் ராஜாக்கள் தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் போனது நிமித்தமாக அவர்கள் கடைசியிலே யூதா ராஜா அவன் அடிமையாய் கொண்டு போகப்படுகிறதை, இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாய் கடத்தப்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. எரேமியா 34வது அதிகாரம் 8-16 வரைக்கும் நாம் வாசிக்க முடியும். அப்படிதான் அவர்கள் யூதா ஜனங்கள் சிறை கைதிகளாக அவர்கள் கடந்து போனார்கள். தேவனுடைய கட்டளைகளை அவர்கள் கை கொள்ளாதபடியினாலே. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லட்டும், தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய கட்டளைகளை பிரமாணங்களை கை கொண்டு கர்த்தருடைய வழிகளிலே சிறப்பாய் நடக்கிறவர்களாய் காணப்படும்படியாய் நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கடைசியாய் ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33வது அதிகாரம் அடைய பிள்ளைகளே 25வது 26வது வசனம் ஆண்டவர் சொல்லுகிற மிக அழகான வார்த்தையை நீங்கள் வாசிக்க வேண்டும். எரேமியா 33வது அதிகாரம் 25, 26 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. வானத்துக்கும் பூமிக்கும் குறித்திருக்கிற நியமங்களை நான் காவாமல் பகற்காலத்தையும் ராக்காலத்தையும் குறித்து நான் பண்ணின உடன்படிக்கை அற்றுப்போகிறது உண்டானால், அப்பொழுது நான் யாக்கோபின் சந்ததியையும் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் தள்ளி நான் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்பவர்களின் சந்ததியை ஆளத்தக்கவர்களை அதிலிருந்து எடுக்காதபடிக்கு வெறுத்து போடுவேன். அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். என்ன ஒரு வாக்குத்தத்தத்தை தேவனாகிய கர்த்தர் இங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆண்டவர் வானத்துக்கும் பூமிக்கும் குறித்திருக்கிறதான நியமங்களை ஆண்டவர் காக்கிறார். பகற்காலத்தையும் ராக்காலத்தையும் குறித்ததான நியமங்களை ஆண்டவர் உடன்படிக்கையை காக்கிறார். அப்படி என்றால் அவர் சொல்லுகிறார், என் வார்த்தையின்படி நீ செய்யும் பொழுது, என் கட்டளைகளை நீ கை கொண்டு நடக்கும் பொழுது, நான் உடன்படிக்கை செய்தது போலவே உன்னை நான் உயர்த்துவேன், உன்னை நான் ஆசீர்வாதமாக வைப்பேன். மற்றவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாய் பொறாமை கொள்ளத்தக்கதான அளவிலே நான் உன்னை உயர்ந்த இடங்களிலே கீர்த்தியோடும் புகழ்ச்சியோடும் உன்னை நான் வைக்க வல்லவராய் இருக்கிறேன். அடுப்பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை நேசிப்பதைப் போல இந்த உலகத்தில் நம்மை நேசிக்க வேறு யாருமே இல்லை. ஆண்டவர் நம்மை உயர்த்துவதைப் போல நம்மை உயர்த்த வேறு யாராலும் முடியாது. நீ கர்த்தராகிய தேவனை நேசி. தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொள். கர்த்தருடைய கட்டளைகளை பிரமாணங்களை காத்து நட. கர்த்தருடைய வழியிலே நட. கர்த்தரை நீ அதிகமாய் நேசி. அவருடைய பிரசனத்தை தேடு. அவருடைய சமூகம் உன்னை ஆசீர்வதித்து, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து, உங்களை மேன்மைப்படுத்த போதுமானதாக இருக்கிறது. நம்முடைய கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகினாலே ஆண்டவரே, நம்முடைய கட்டளைகளின் படியும் நம்முடைய பிரமாணங்களின் படியும் நான் தொடர்ந்து நடக்க, உங்கள் வழியிலே நான் நடக்க எனக்கு உதவி செய்யும். ஏனென்றால் நீர் என்னை ஆசாரிய ராஜ்யமாய் பரிசுத்த கூட்டமாகவும் என்னை தெரிந்தெடுத்திருக்கின்றீர். அதன்படி நான் வாழ எனக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தேவனாகிய நீர் எங்களுக்கு எவ்வளவு நல்லவராயிருக்கிறீர். மிஷ்பட்டீம் என்கிறதான இந்த பாஷா தியானத்தின் மூலமாக
இப்படி அற்புதமான பிரமாணங்களுடைய காரியங்களை அறிந்து கொள்ள உதவி செய்தீரே. எங்களை ஒரு தேசமாய், ராஜ்யமாய், கூட்டமாய் எங்களை உருவாக்குகிறீர். அது நிமித்தமாய் நீர் கொடுத்ததான சட்ட திட்டங்களை, கட்டளைகளை நாங்கள் கை கொண்டு அவைகளின்படி நாங்கள் நடக்க வேண்டும் என்று நீ சொல்லுகிற இந்த அருமையான காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்தின் சட்ட திட்டங்களை கை கொண்டு நடப்பதினாலே எந்த உயர்வும் கிடைப்பது இல்லை. தவறினாலே அதற்கு பெனால்டி, ஃபைன் போன்றதான காரியங்களை, தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது ஆண்டவரே. ஆனால் நாங்கள் உம்முடைய கட்டளைகளை கை கொண்டு நடப்போமே என்றால் அதற்கு உயர்வு உண்டு, ஆண்டவர் ஆசீர்வாதங்கள் உண்டு என்று நீங்கள் சொல்லுகிறதான இது அற்புதமான வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது என்னுடைய உள்ளங்கள் பரவசம் அடைகிறது. ராஜா, உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி. உன்னை உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணுவேன் என்று நீங்க சொல்லுகிற வாக்குகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிற ஜனங்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற பண்ணுங்க. இப்படி சத்தியத்தில் எங்களை நடத்துங்க. இந்த குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த வார்த்தைகளை தவறாமல் கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் உம்முடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வருவதாக. உம்முடைய அற்புதமான வழிகளில் எங்களை நடத்துங்க ராஜா. இந்த குடும்பங்கள் எல்லாம் உயர்த்தப்படட்டும். இப்படி பிள்ளைகள் வெற்றிக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார்கள் என்றால் கர்த்தர் அவர்களுக்கு வெற்றியை வர பண்ணுங்க. ஜெயத்தை ஆண்டவர் தாரும். ஆண்டவரே, எல்லா போராட்டங்கள் விலகட்டும். பிள்ளையுடைய வாழ்விலே ஆண்டவரே சுபிட்சம் உண்டாகட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். ஆண்டவரே, நீங்க உயர்ந்த அடைக்கலங்களிலே வைத்துக் கொள்ளுகிறதற்காய் நன்றி, ஸ்தோத்திரம். கண்ணீரோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, கர்த்தர் அவர்களை தொடுங்க, அவருடைய கண்ணீரை தொடையுங்க, அவருடைய வாழ்விலே அதிசயங்களை செய்வீராக. மனுஷனால் கூடாதது தான் ஆண்டவரே, ஆனால் உம்மாலே கூடும். அவருடைய பிள்ளைகளுக்குரிய அற்புதங்கள் நடக்கட்டும். நீர் ஆசீர்வதிக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தை தாரும். பாவத்தின் அடிமை தனங்களில் இருந்து ஆண்டவருடைய பிள்ளையை கர்த்தர் விடுவியும். ஆண்டவரே, ஒரு விமோச்சனத்தை தருவீராக. ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இப்படி ரட்சிப்பு உண்டாகட்டும். கர்த்தர் ஜெயமாய் நடத்துகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவ கிருபை தாங்கட்டும். அடுத்த பாஷா போஷனுடைய தியானத்தில் நாங்கள் கூடி வரும் மட்டும் தேவனுடைய கிருபை பாதுகாப்பு எங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. மிகவும் சந்தோஷம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபிரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம். God bless.